ஸ்டடி ஹாபிஸ் எப்போவுமே நம்ம வீடியோக்கு தூங்கி எழுது கடைசியாக தாங்க வருவார். ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டில் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக வந்துட்டாங்க. ஆக மொத்தம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை தொல்லை பண்ண போகிறோம். என் வாய்ஸோட இவன் வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்ம எல்லாருமே ஆடிப்பட்ட அறுவடை நல்லாவே எடுத்துருப்போங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் கொஞ்சம் சுமாராக தாங்க எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் புயல் என் பந்தல் ஃபுல்லாக கீழே விழுந்து இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு. இந்த கத்திரிக்காய் எல்லாமே நான் ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தாங்க. ஆடிப்பட்டம் போட்டாலுமே பாருங்களேன், இன்னுமே எனக்கு நல்லா அறுவடை தாங்க கொடுத்துட்ருக்கு, நல்லா காய்ச்சிட்ருக்கு. கத்திரிக்காயெலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.25 வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா காய் எடுக்குங்க. அதனால நான் இப்போ புதுசாக கத்திரிக்காய் எதுவும் ஆரம்பிக்கல. ஆனால் தக்காளி, வெண்டைக்காய் இது எல்லாமே காய்ப்பு முடிஞ்சிருச்சுங்க. அதனால இதெல்லாம் மட்டுமே நான் திருப்பி விதை போட்டு நாற்று எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்வன் ஹாய் சொல்லு. சாப்பிட்டீங்களா கேளு. கேளுடா. பேச சொன்னா மட்டும் வெக்கம் வந்துடும். இதுக்கப்புறம் தாங்க நான் தைப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரு சில விதைகள்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். அதனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், தைப்பட்டத்தில் என்ன விதைகள் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆடிப்பட்டத்தில் நம்ம புதுசாக என்ன காய்கறிகள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கான கால சூழ்நிலை எல்லாமே தானாகவே அமைஞ்சிருக்கும். மிதமான வெயில், மழை, பனி எல்லாமே கலந்துருக்குங்க. ஆனால் தைப்பட்டம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாளில் வெயில் மண்டையை பொழக்க ஆரம்பிச்சிடும். வாங்க, நானும் ஒரு சில நாற்றுகள்லாம் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். நானுமே தைப்பட்டத்துக்கு ஒரு சில விதைகள்லாம் முளைக்க வச்சு நாற்றாக எடுத்து வச்சுருக்கேங்க. இனிமேல் நம்ம மாற்றி நடணும். நிறையா பேர் தைப்பட்டம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம விதை போடுறோம். அப்படி போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம விதை போடும் போது இந்த பனிக்காலத்தில் செடியெலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்களுமே விதை போடாமல் இருந்தீங்கன்னா இப்போவே விதை போட்டுருங்க. நம்மளுக்கு எடுத்து நடும் போது அந்த வெயில் காலத்தில் கொஞ்சமாச்சும் செடி நம்மளுக்கு வளர்ந்த மாதிரி இருக்கும். நான் பீன்ஸும் கோஸும் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டே ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன், நல்லா வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த சீசனில் எப்படி வருதுன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் இது எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பட் மோஸ்ட்லி இதை சம்மர் சீசனில் ட்ரை பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ தைப்பட்டத்தில் என்னென்ன காய்கறி வளர்க்கலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான அடிப்படை காய்கறிகள் எல்லாமே நம்ம விதைக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி, கொத்தவரை, மிளகாய், கத்திரிக்காய், கீரை வகைகள்ல நீங்க எல்லா கீரை வகையுமே போடலாம், நல்லாவே வரும். சோளம், இது எல்லாமே நீங்க செடி காய்கறிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கொடி காய்கறிகள். கொடி காய்கறிகள் அதிகமா ஆரம்பிக்க கூடாது, நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் இது 3மே நீங்க ஆரம்பிக்கலாம். இது ஏன்னு பாத்தீங்கன்னா வெயில் நாள்ல தான் அறுவடை கொடுக்குன்றதுனால இது நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு சில காய்கறிகள் எங்களுக்கு வேணும், வீட்டு தேவைகளுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய் இது 3மே நீங்க ஆரம்பிக்கலாம். இதுமே வேநாள் காய்கறி தான். ஆனா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீங்க சமாளிச்சுதான் கொண்டுட்டு வரணும். இல்ல எங்களுக்கு அவரைக்காய், காராமணி, பீன்ஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடி வரட்டில போவாதீங்க, செடியில போங்க. செடி அவரை, செடி காராமணி இப்படி நீங்க பிளான்ட் பண்ணும் போது ஒரு அளவுக்கு நீங்க ஈல்டு எடுக்க முடியும். அடுத்து கிழங்கு வகைகள். கிழங்கு வகைகள்ல பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, புடிக்கருணை, மஞ்சள் இது எல்லாமே நீங்க விதைக்கலாம். வெயில் நாள்ல நல்லாவே நமக்கு அறுவடை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம காய்கறிகள் என்னென்ன விதைக்கலான்றத பத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் சம்மர்ல என்னென்ன பூக்கள் நம்ம வளர்க்கலான்றத பத்தி பார்க்கலாம். காய்கறிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பூக்கள் வளர்க்கறது ஒரு தனி அழகுதாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போது யாரும் டைரக்டா போயிட்டு காய்கறி ஆரம்பிச்சிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு பூச்செடி, 2 பூச்செடி இப்படிதாங்க நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும்.
அதனால நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பூக்கள் விதைக்கலான்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. மேரிகோல்ட், சினியா, காஸ்மோஸ், பால்சம், டிட்டோனியா, சன்ஃப்ளவர், வாடாமல்லி, வின்கா, சங்குப்பூ, மார்னிங் க்ளோரி, கேல்ஃபினியா, கைலாட்ரியா, கோழிக்கொண்டை, இந்த மாதிரி பல வகைகள் நம்ம வளர்க்கலாங்க. இப்போ லிஸ்ட்ல பார்த்த எல்லா விதைகளுமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாங்க. நான் எல்லா விதைகளுமே போட்டு நாத்து எடுத்து ரெடியா இருக்கேங்க. இன்னும் யாராவது விதை போடாம இருந்தீங்கன்னா நீங்களும் சீக்கிரமாவே விதை போட்டு ரெடி பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.